ஓகே ஐ அம் லீவ். ஒருத்தரோட கருத்தை கேக்குறது அவர் என்னன்னு பேசுறதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அவருக்கு இவ்வளவு நேரம் எப்ப பார்த்தாலும் விசித்ரா விசித்ரா விசித்ரான்னு எல்லாரும். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நானும் பிரதீப்போட சப்போர்ட் இருக்கேன். இங்க விசித்ரா நீங்க சொல்லிட்டாங்க. இப்ப அவரும் சொல்லிட்டாரு, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆனா ஒரே விஷயம் தான் மனிதன், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அதான் சொல்ல வரேன். இதேதான் நான் நேத்தியும் சொன்னேன். என்னன்னா மாயி வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுல அவங்க இன்னொருத்தவங்களை டவுன் பண்ணி சொன்னா கூட அதை நம்ம அங்க சுட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லாதீங்கன்ற. அதனாலதான் இங்க டிபேட் மாதிரி இந்த சண்டை வளர்ந்துகிட்டே போகுது. அவங்கள பத்தி தப்பான புரிதலாவே சொல்லிட்டு போட்டுமே, அதுல நம்மளுக்கு ஏன் போய் அந்த விஷயத்த திருப்பி எடுத்து வச்சு பேசணும்? அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பிரதீப், நான் அதை பத்தி பேச போறேன்னு பேசிட்டாங்க. நீங்களும் பிரதீப்பை பத்தி அங்க டாபிக்கே அதானே கேட்டிருந்தாங்க. சோ பிரதீப்பை பத்தி தானே பேசியிருக்கணும். நீங்க பேசுறதுல நான் உங்களை தப்பு சொல்லல. ஆனா இந்த மாதிரி நீங்க எடுத்து பேசும்போதுதான் எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆயிருது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பேச வாய்ப்பு தருவீங்க? நான் பேசட்டுமா? என்ன பேசிட்டு இருக்கும்போது இடம் மறிக்காதீங்க. நான் வந்து இங்க நானும் பிரதீப்போட ஃபேன் தான். நீங்க எல்லாம் எப்படி ஓட்டு போட்டிருக்கீங்களோ அது மாதிரி நானும் ஓட்டு போட்டிருக்கேன். பிரதீப் போனதுனால தான் நான் விசித்ராவை லைக் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இங்க பிரதீப்பை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. 23 கண்டஸ்டன்டோட பிரதீப்பை கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டேன். 100 நாள் விசித்ரா PhD படிச்சு சைக்காலஜி பண்ண ஒருத்தங்க இருந்து அது கூட அவங்க பண்ணல, ஆனா பிரதீப் இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லும் போது, இங்க விசித்ராக்கு சப்போர்ட்டா யாருமே பேசாத போது அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பேசிதானே ஆகணும். அவங்களோட அதுதான் மனிதன் நான் சொன்னேன். அவங்களோட புரிதலுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. என்ன பேச விட்டீங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டேன். என்ன பேச விட்டீங்க, அதுக்கப்புறம் நான் பேச விடுங்க. சரி, ஓகே, பேசுங்க. அதுக்குதான் நான் சொன்னேன். இப்ப 23 பேரோட கம்பேர் பண்ணி அவங்க என்ன சொல்லிருக்கணும், இந்த 23 பேர்லயும் பிரதீப் வந்து சூப்பரா விளையாடினாரு, பிரதீப்போட விளையாட்டு எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டேன். விசித்ராவை மட்டும் கொண்டு வந்து பேசும்போது கூட அப்ப நீங்க அங்கே நீங்க ஹோஸ்டா இருக்கிறவரோ கோ ஹோஸ்டா இருக்கிறவங்களோ அவங்களை தடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பாராட்டு கொடுத்துருப்பேன். நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். இந்த ஹோஸ்ட் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு பண்ணி டாபிக் டைவர்ட் பண்ண. நான் வந்து இப்ப நீங்க சண்டை போடாம இருந்தா பாயிண்ட சொல்லி முடிச்சிருவேன். நான் முடிச்சிடுறேன், நீங்க அதை பேசுங்க ப்ரோ. நான் பேசிட்டு இருக்க இன்ஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏன் மாயை பேசுறதாங்க கட் பண்ணிட்டு நான் ஒரு டாபிக் எடுத்து வச்சேன்னா, மாயை பேசுறது எனக்கு அது உடன்பாடு இல்லை. அதனால நான் மாற்றி பேசுறேன். அதுக்கு மாற்று கருத்து பேசணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் டாபிக்கை மாற்றி விட்டேன். ஓகேவா? நீங்க அதை நான் டாபிக் மாற்றி விட்டதுக்கு காரணமும் அதுதான். நீங்க அதை பத்தி பேசிட்டு நீங்க மூவ் பண்ணிட்டு போயிட்டா முடிஞ்சிருக்கும். திரும்பி அதை டிபேட்டா நீங்க பிரதீப் ஏன் பிடிக்கும் சொல்லிட்டு கடைசியா பேசுறதுன்னு சொன்னீங்கன்னா, நான் மாயை பேசுறது கருத்துன்னு சொல்றீங்க. எனக்கு பிடிக்கல. பிரதீப் நான் டாபிக் நான் என்ன பேசணும்ன்றத நீங்க முடிவு பண்ண முடியாதுல்ல ப்ரோ. நான் ஹோஸ்ட் ப்ரோ. நாளைக்கு என் பிரச்சனை பேசுறீங்க. ஹோஸ்டா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே தப்பா பேசுறீங்க. கடைசில வந்து என்னதான் முடிச்சு குத்துவாங்க. எனக்கு தேவையில்லாத ப்ரோ. அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? அதான் சொல்றேன். ஒரு கருத்து மட்டுமே ஒரு இடத்துல இருக்கணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. எல்லாரும் நீங்க பேசி மாறுபட்ட கருத்துல வந்து அடி வாங்குறது நான் தான் ப்ரோ. ஏன் அடி வாங்க போறீங்க? நான் நியாயமா தானே பேசுறேன். ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுறேன். இப்ப ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, RP சந்தோஷ்ங்கிறவர் என்ன சொன்னாரு, திட்டி விட்டுருவேன்னு சொன்னாரு. அவர் பேசுனதுதான் தப்பு. அதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிங்க. நான் பேசுனது நான் கரெக்டா தானே பேசுறேன். நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, 23 பேரையும் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே தான். நான் அதுல மாற்று கருத்து படவே இல்லை. ஒருத்தரை மட்டும் சொல்லும் போது அந்த ஒருத்தருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அங்க யாருமே இல்ல. அப்ப நான் என்னோட கருத்து வைக்க தானே செய்வேன். நான் என்னோட கருத்து வச்சுட்டு முடிச்சிரு, அதில் டிபேட் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண ஒண்ணு. நீங்க வந்து அவங்க எல்லாரையும் பேச விட்டீங்க. நீங்க எல்லாரையும் பேச விட்டீங்க, என்ன பேசவே விட மாட்டீங்க. அதுதான் பிரச்சனை. 8 மணி நேரம் 8 நிமிஷம் 9 நிமிஷம் 12 நிமிஷம் 14 நிமிஷம் 15 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. நான் ஒரு நிமிஷம் பேச ஆரம்பிச்சாரு, என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு அங்கதான் பிரச்சனையே வருது. எதுக்கு நான் எப்ப பேசினாலும் நான் என்னோட கருத்து ஒரு விஷயத்தை கடந்து போறேன்னா அதுக்கு ரீசன் இருக்கும். கடந்து போகணும்னா நீங்க அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அவங்களை இவ்வளவு தூரம் பேசுறது பிடிக்கல நான் கடந்து போய் டாபிக் எடுத்து அப்ப அதுக்கு என்னோட கருத்து தானே சொல்றேன். அதுக்கு என்னோட கருத்து இதுலதான் ஹாரி அவர்கள், தனசேகர் அவர்கள், விஜயம் அவங்க பேசுனதுக்கு நான் பாராட்டுன்னு சொன்னேனே. நான் என்ன எல்லாரையும் எதிர்த்து பேசுறேன் நீங்க சொல்றீங்க. எனக்கு அந்த இது தேவையே இல்லை. எனக்கு தோணுன கருத்து தான் நான் சொன்னேன். ஒரு மனிதன் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். சாரி டு இன்டரப்ட். மதன் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல நீங்க பேசுறது பிடிக்கல. இல்ல நீங்க பேசுன கருத்து வந்து எனக்கு ஒரு சில கருத்து முரண்பாடு. என்னன்னு சொல்லுங்க.
ஐ மீன் நீங்க அந்த பிலாசபிக்கலா பேசுனது சில விஷயங்கள்லாம் அது தேவையில்லை எனக்கு தோணுச்சு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல தோணுச்சு. என்னன்னு சொல்லுங்களேன், நான் சொன்ன பிலாசபி என்ன? அதே மாதிரி விசித்ரா பத்தி நீங்க சொன்னது ஒரு சில விஷயங்கள் எனக்கு மாற்று கருத்து இருந்துச்சு. ஓகே, அதான் நான் கலந்து போனேன். அதை பத்தி பேச வேணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இல்ல என்னன்னு சொல்லுங்களேன், என்னன்னு சொல்லுங்க. நான் கேட்டுட்டுதான் உங்ககிட்ட பேசினேன். பிரதீபை பத்தி பேசலாம். சைக்காலஜிக்கலா அவங்க அனலைஸ் பண்ணதை பத்தி நீங்க பேசுனீங்களா? பிரதீபை பத்தி நாங்க இன்னொன்னு விஷயங்கள் சொன்னீங்களே. சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்ணதே சொல்லுங்க. ஐ மீன் நாங்க வந்து ஒரு சார்பு பேசினாங்க சொன்னீங்களா? ஐ மீன் விசித்ரா பத்தி அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. எனக்கு விசித்ரா பத்தி நான் சொல்லட்டுமா என்ன சொன்னீங்கன்னு? எனக்கு உடன்பாடு 100 நாள் விசித்ரா பிஹெச்டி முடிச்சவங்க, சைக்காலஜி படிச்சவங்க, அங்க இருந்து அவங்க எதையும் வெற்றிகரமா கொண்டு வர முடியல, அவங்களோட கருத்துக்களை சொல்ல முடியல, என்ன பண்ணாங்கிறது மாதிரி இல்ல. ஆனா பிரதீப் வந்து அது இருந்து இவ்வளவு நாள் இருந்தாலுமே அவர் இது பண்ணாரு, அது பண்ணீங்க. பிரதீப் மட்டும் இதெல்லாம் பண்ணாரு. 23 கண்டஸ்டண்டா 21 கண்டஸ்டண்டா ஒப்பிடும் போதும் சொல்லியிருந்தீங்கன்னா நான் எதுவுமே நான் மாற்று கருத்து சொல்லியிருக்கவே மாட்டேன். மனிதன் ப்ரோ அங்க விசித்ரா வந்ததுனால ஒரு நிமிஷம் இருங்க. மனிதன் ப்ரோ அங்க விசித்ரா வந்ததுனால மனிதன் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து இதுல வந்து உங்களுக்கு எனக்கும் டிபேட் கிடையாது. ஹோஸ்ட் ஒரு பண்றாரு மதன். டிபேட் பண்ண வரல. மனிதன் ப்ரோ, நான் மதன்கிட்ட பிடிக்கலன்னா நான் வெளியில ஏறிடுறேன், லிசனருக்கு போயிடுறேன். நான் பேசுறது பிடிக்கலன்னா கருத்து முரண்பாடு இருந்துச்சு. அதை நான் டிபேட்டா கொண்டு வர மனிதன் ப்ரோ தயவுசெய்து மனிதன் ப்ரோ உங்களுக்கு எனக்கும் எதுவுமே நான் மதனை வச்சுதான் வந்திருக்கேன். சொல்றது மாட்டேங்க. நிறைய பேருக்கு சில விஷயம் நிறைய பேருக்கு கீழே இருக்கும். சில பேருக்கு ஒரு விஷயங்கள்லாம் பிடிக்காது. எனக்கும் சில விஷயங்கள் பிடிக்காத பட்சத்துல நான் என்ன பண்ணா டிபேட்டா கொண்டு போய் நான் அது தேவையில்லாத பேசி அது பெருசு. சரிங்க, சாரிங்க. இனிமேல் நான் லிசனர்ல இருந்துக்கிறேன். இல்ல நீங்க பேசணும். அது உங்க கருத்துங்க. ப்ளீஸ் நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க பேசணும் உங்க கருத்து வைக்க நான் அதை அக்செப்ட் பண்றேன். அந்த கருத்து நான் பேசுனதுமே உங்களுக்கு முரண்பாடு இருக்குங்க. நீங்க எல்லாரும் முன்னாடி சொன்னீங்கன்னா கருத்து முரண்பாடு 1000 பேருக்கு 1000 இருக்குங்க. நீங்க பேசின பாயிண்ட் அது உங்களோட பாயிண்ட். அதை புரிஞ்சுக்கங்க. நீங்க அப்ப நீங்க என்ன பேசுறது பிடிக்கலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுனது தப்பா இருந்திருக்கலாம். அந்த பட்சத்துல நான் உங்களுக்கு சாரி கேட்டிருக்கேன். கருத்து முன்பாடு 1000 இருக்கும். அது உங்களோட ஸ்பீச், நீங்க என்னோட ஸ்பீச். என்னோட கருத்தே இது, உங்களோட கருத்து அது. நான் என்னோட கருத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதனால நான் ஒரு அதான் சாரி கேட்டுட்டேன். சாரி. ஓகே, சாரி. ரொம்ப ஓகே, நான் லிசனருக்கு போயிடுறேன். ரெண்டாவது, நான் வந்து எனக்கு அதாவது பிரதீப்பை பத்தி பேச எனக்கு பிரதீப் மட்டும் தான் தெரிஞ்சாரு. எனக்கு அந்த கேம்ல பிரதீப் தான் பெஸ்டா தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது மனிதன், நான் அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நான் கீழே இறங்கிறேன். நான் வந்து மனிதன் ப்ரோ, நீங்க இடையில வந்துட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் அர்ச்சனாவோட கம்பேர் ஒவ்வொரு பிளே நான் ஆக்சுவலா சொன்னேன். ஒரே டயத்துல நான் கண்டினியூஸா பேசினேன்னா எனக்கு இங்க இருக்க 21 பிளேயரோடய நான் பிரதீப்பை கம்பேர் பண்ணி ஏன் பெஸ்ட்னு சொல்றதுக்காண்டிதான். நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிஷியேட்லயே சொல்லிட்டேன் பிரதீப்பை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அப்படின்னு சொல்லிதான் நான் ஆரம்பிச்சேன் இந்த டாக்கே. நீங்க ரெக்கார்ட்ல இருக்கு, நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அர்ச்சனா, அப்புறம் விஷ்ணு, விஜய் இவங்களெல்லாம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் இவனுக்கு ஈக்குவலா இருக்க அடுத்து வந்து ஒரு டான்ஸரோட நான் கம்பேர் பண்ணுவேன், அடுத்து ஒரு சிங்கரோட கம்பேர் பண்ணுவேன். இப்படிதான் நான் ஒரு கேட்டகரி பிரிச்சு ஒரு 5 கேட்டகரியில பிரிச்சு இன்னைக்கு நான் பிரதீப்பை பத்தி, ஏன்னா நான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். இன்னைக்கு அவனுக்கு ஒரு என்ன சொல்றது, என்ன மனசுல அவனு ஒரு சின்ன இது இருந்துச்சு, அது கூட இன்னைக்கு கிளியர் ஆகி பாவம் ஒரு நல்ல ஜெனுவன் பர்சன்ட்டு இன்னைக்கு அடிச்சு அந்த கேர்ள் சொல்லிட்டு அர்ச்சனா. அதை நீங்க கேட்கல. நான் இன்னைக்கு இப்படிதான் பேசுறதுக்காண்டி வந்தேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கன்வே பண்ணி நீங்க வந்து இப்ப ஸ்பேஸ் நான் தொடங்கப்பே நீங்க வந்திருந்தாதான் நான் என்ன சொன்னவதையும் தெரியும். நான் அப்பயே மதன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு பிரதீபை பத்தி உங்ககிட்ட பேசலாமான்னு பெர்மிஷன் கேட்டு எனக்கு இன்னும் நிறைய கருத்து இருக்கு. சைக்காலஜி பத்தி பேசணும். அடுத்து நான் சிங்கரை பத்தி பேச போறேன், டான்சரை பத்தி பேச போறேன். அவனை நான் மத்தவங்களோட கம்பேர் பண்ணி ஏன் பெஸ்ட் நான் சொல்ல போறேன்றதா பிரதீப்பே என்னோட இன்னைக்கு டாபிக்கே. நீங்க இடையில ஒண்ணு சொன்னீங்க, அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் பதில், அதாவது நீ உங்க கருத்தை நான் எதிர்பார்த்தேன்னா திருப்பி ஒரு டிபேட் ஆகும். இந்த சிச்சுவேஷனே ரொம்ப வந்து ஒஸ்டா போயிடும். அதனால நான் இதுல இருந்து லீவ் ஆகிக்கிறேன். தேங்க்யூ. இனிமேல் என்னோட டாபிக் எடுக்காதீங்க. தேங்க்யூ சோ மச். பேசுங்க சார். மாயி, நீங்க எதை ஃபீல் பண்ணாதீங்க மாயி. கேக்குதா? என்ன டெய்லி ஒரே சண்டையா இருக்கு. மதன ஜாலியா இருக்குன்னு நினைப்பேன். பேசுங்க சார். மாயி, நீங்க எதை ஃபீல் பண்ணாதீங்க மாயி. கேக்குதா? ஹலோ. என்ன டெய்லி ஒரே சண்டையா இருக்கு. மதன விஜயம் ஜாலியா இருக்குன்னு நினைப்பேன். பேசுங்க சார். மாயி,
ஃபீல் பண்ணாதீங்க. பேசுங்க பேசுங்க விஜயம். நான் ஒரு பயங்கர ஆப்பிள் ஸ்பேஸ் போட்டேன். ஸ்பேஸை வந்து நல்லா கொலாப்ஸ் பண்ணிட்டு காலி பண்றதுன்னு நிறைய பேர் பண்ணிட்டீங்க. சரி ஓகே ஃபைன், நான் இது பேச விரும்பல, பேச நேரமே இல்லை, சாரி. அவனு சொல்லிக்கிறேன், நீங்க சந்தோஷமா பேசுறீங்க மத்தவங்களை கம்பேர் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா நான் வெளியே போயிடுறேன். என்னால உங்க சந்தோஷம் கேடாண்டா. போய்க்கலாம் சார், நீங்க போய்க்கலாம். நீங்க வந்து எல்லாரு கருத்துக்கும் நீங்க வந்து பதில் சொல்லணும்னு தேவையில்ல. உங்க ஒரு ஆளு கருத்துக்கு நான் சுதந்திரம் கொடுக்கணும்னா நீங்க எல்லாரோட கருத்தையும் நீங்க நெருக்கிறீங்க. உங்க எல்லாரும் கருத்துக்கு நானும் சுதந்திரம் கொடுத்து எங்க இடத்துல நீங்க பேச விட்டது கரெக்டா இருக்கும். ஒரு நிமிஷம் கூட நீங்க 10 நிமிஷம் பேசுறீங்க, ஒருத்தர் 8 நிமிஷம் பேசுறாரு, ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் நீங்க காம்படர் எல்லாம் பேசவே இல்ல. அதே நீங்க ஒரு மாதிரி எல்லாரும் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. நான் எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் என்ன இடம் மனிதம் இவ்வளவு நேரம் நீங்க தான் மனிதம் பேசிட்டு இருந்தீங்க. எல்லாரும் பேசும்போது நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க. ஒரு முடிவா இதை நடத்துற கேக்குறேன். நான் இருக்கிற உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, நான் வெளியே போயிடுறேன். ஹோஸ்ட் சொல்லிட்டு நான் வெளியே போயிடுறேன். ஸ்பீக்கர் சொல்ல நான் போக மாட்டேன். ஹோஸ்ட் சொல்லிட்டு நான் இருக்கிறது அவங்களுக்கு நடத்துற கேக்குறேன். ஹோஸ்ட் சொல்லிட்டு நான் வெளியே போயிடுறேன். ஸ்பீக்கர் சொல்ல நான் போக மாட்டேன். ஹோஸ்ட் சொல்லிட்டு நான் இருக்கிறது அவங்களுக்கு மனிதன் ப்ரோ. ஆக்சுவலா இங்க யாரும் உங்க கருத்துக்கு நீங்க பேசுறதையோ பேசணும்னு யாரும் சொல்லல. நீங்க வைக்கிற கருத்து நேற்று நீ காலைல பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் உங்க ஒரு இந்த ஸ்பீடு தெரியுது. அந்த வே யூ ஸ்பீக் இருக்குல்ல, அது வந்து அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, டிமாண்ட் என்ன சொல்றது, ஒரு அழுத்தத்தை கொடுத்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வே ஆஃப் ஸ்பீச் பேசுறீங்க. நேற்று நைட்டு உங்களை வாட்ச் பண்ணல, அந்த ஸ்பீச் இப்ப இல்லை, இந்த கிளாரிட்டி அதெல்லாம் இப்ப இல்லை. அதே மாதிரி நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா யூ வில் பி வெரி குட் ஸ்பீச்சர். அது எனக்கு வந்து நீங்க பேசுற கருத்துக்கள் ஓகே, பட் வே யூ எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்க டே டு டே டிஃப்ரெண்ட் காட்டுறதுனால சரியா புரிஞ்சிக்க முடியல. நேற்று நைட்டு நீங்க பேசின விதத்துக்கும் இப்ப பேசுற விதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ப்ரோ. சார் ஒரு நிமிஷம் மனிதம், ஒரே நிமிஷம் இருக்கு மனிதம். நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம திருப்பி அதை பேசிக்கிட்டே இருக்கோம். நான் ஒரு டாபிக் எடுத்து விட்டேன். அந்த டாபிக் எதுக்கு நான் டைட்டில் வந்து டாபிக் வச்சிடறேன். நீ அதை பத்தி பேசுறதுனா இருங்க ஜோதி லோனி தேவெல்லாம் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா மனிதம் பத்தி பேச போறீங்களா ஜோதி? ப்ரோ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவரோட கருத்து அவர் சொல்லிட்டாரு. அவரை மாதிரி நம்ம ஒரு வார்த்தைக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்பேஸ் அப்படி கிடையாது. அவர் சொல்லிட்டாரா, ஓகே, அதை விட்டுட்டு அடுத்தது பாப்போம். எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காதீங்க. அதுதான், அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேணாம். இப்போ டைம் இல்ல. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அத பத்தி தான் பேசணும். அதை கேட்கதான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். எங்க கிட்ட என்ன நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நாங்க அதை பேசதான் வந்திருக்கோம். அவர் சொல்லிட்டாருன்னா அது அவரோட கருத்து. அவரை மாதிரி நம்மளும் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்க வேணாம். ஓகே, அவர் சொல்லட்டும், அவர் விட்டுட்டோம். பேசி அடுத்ததுக்கு போலாம் ப்ளீஸ். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் அவருக்கும் டைம் கொடுங்க. அவங்களும் பேசணும். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, அதான் நானும் சொன்னேன். கரெக்ட் ப்ரோ, நீங்க கரெக்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க மியூட் போய்க்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேசட்டும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சாரி, நான் மேல டைட்டில் மாத்திட்டு இது பண்ணி பேசுறாரு. நான் மேல டைட்டில் தான் வச்சிருக்கேன். இதை பத்தி பேசுங்க. தயவு செஞ்சு வேற டாபிக் இன்செப்ட் ஆகி மாற்றி இங்கே நான் போலாம் போகாதீங்க. அப்புறமா அதுக்கு பெரிய சண்டையா போகுது. ஓகேவா ப்ளீஸ்? நான் பண்ணி வச்சதுனால வேற விதமா போகுது. நீங்க இதை பத்தி பேசுறதுனா பேசலாம். And also guys, பேசலாம் ஸ்பீக்கர் எல்லாம்
ரொட்டேட் பண்ணுங்க. நிறைய பேர் பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். அது ரொட்டேட் பண்ணுங்க. நான் சொல்லதான் மேலேயே வந்தேன். நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். லைக் சேம் பீப்புள்ஸ் ஆர் இந்த ஸ்பீக்கர். ஹரி ப்ரோ, நான் லிசனர்ல இருக்கேன். நீங்க வேற கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். வேற யாரும் ஸ்பீக்கர் கேட்கலங்க. நீங்க ஓகே ஜோதி பேசுறவங்க பேசலாங்க இதை பத்தி. தாத்தாக்கு பக் ஆயிட்டே இருக்கும். ஒரு 4-5 முறை வந்துட்டு ஸ்பீக்கர்ல வராரு, போயிட்டே இருக்காரு. பேசுங்க ஹேமாவும் ஒன்னும் மைக்கே அப்ரூவ் பண்ணலையா? வந்து பேசுங்க, ஸ்பீக்கர் வந்துருச்சு. என்னைய பேச சொல்றீங்களா? ஆமா, நீங்க தான் அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல. ஆக்சுவலி இந்த ஸ்பீக்கருக்கு நம்ம 10 பேர் வரோம்ல, 10 பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுங்க. அந்த டைம்ல நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதர் நிறைய பேர் பேசுறதுக்கு டைம் கிடைக்கும். நம்மளுமே மேல டைமர் நம்ம போன்ல இருக்கும்ல, பார்த்துட்டு பேசுங்களேன். 2 நிமிஷம் பேசுங்க, 1 நிமிஷம் பேசுங்க. அதோட முடிச்சுட்டு நீங்களே நாங்க கீழே போயிடுறேங்க, அதுக்கப்புறம் மற்ற ஸ்பீக்கருக்கு வழி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். எனக்கு நான் நிறைய தடவை சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இதுதான் நான் லிசனர்ல இருந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஒருத்தரே ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரியும், நான் ஹோஸ்டா இருக்கும்போது சொன்னா இது ப்ராப்ளமேட்டிக்கா போயிடும். அதனால ஸ்பீக்கரா சொல்லிட்டு போயிடுறேன். இது என்னோட எனக்கு இது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த பேசுற சூப்பரா இருக்கும். நான் டைம் பார்த்துட்டே பேசுறேன். எனக்கு 1 நிமிஷம்ன்ற மாதிரி ஓகே இந்தா கரெக்டா முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதான். 8ல ஸ்டார்ட் பண்ணி 9:08 9:09ல முடிச்சிட்டேன். அடுத்த ஸ்பீக்கருக்கு சான்ஸ் கொடுங்க. லென்த்தியா போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்னோடது, எனக்கு இது பண்ண நல்லா இருக்குமோன்னு தோணிட்டே இருந்துச்சு. பேசிட்டேன்ப்பா. ஆர்பி சார் பேசுங்க அதே மாதிரி. ஆனா கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் ஆர்பி சார், டக்குன்னு அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லாதீங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நிஜமா எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அவர் நம்ம பிடிக்காத ஆளா இருந்தா கூட அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. இது என்னோட ரெக்வஸ்ட், அவ்வளவுதான். சரி ப்ரோ, ஓகே. Your first impression and why did you like பிரதீப் ஆண்டனி? பிரதீப் ஆண்டனிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல நான் இம்ப்ரெஸ் ஆன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட சாங்ஸ், அவர் பாடுற அந்த சாங்ஸ் கேட்கும்போது ஒரு எப்பயுமே ஒரு பெஸ்டா இருக்கும். ஸோ அதுல எனக்கு ஐம் இம்ப்ரெஸ்ட் வித் இட். அண்ட் அவரோட நிறைய நாலேஜ் இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது பிடிக்கும். அவரோட கேம் பிளான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டு பி ஃப்ராங்க் அது சொன்னா, அந்த 30 days பக்கமா அவரது பார்த்துருக்கேன் டோட்டலா. நான் பார்த்ததை சொல்றேன், மற்ற 4 days நான் எப்படி பார்த்தேன்னு தெரியல. பட் அந்த 30 days பார்த்ததுல ஐம் இம்ப்ரெஸ்ட் வித் இஸ் கேம் பிளான், ஸ்ட்ராட்டஜி, அது எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். மிச்சபடி வேற பிரதீப் ஆண்டனி கிட்ட பார்த்தா இன்னைக்கு அவர் கிடைச்ச ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அர்ச்சனா பேசினதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. தேங்க்யூ. நான் பேச வந்த விஷயம் பேசியாச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் மதன் அண்ட் தேங்க்ஸ் ஹரி. தேங்க்ஸ் சதீஷ். யார் சிவா பேசுறீங்களா மதனா? அவரே பேச சொல்லுங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணாரு. என்னையா கோஸ்ட், என்ன பண்றது? யார் ஃபர்ஸ்ட் ஏன் ரைஸ் பண்றான்னு பாக்குறது இல்லையா? அதெல்லாம் 23 அப்படியா நான் பாத்துட்டு வேலை பார்க்க முடியும். எனக்கு சம்பளமா கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஓவரா தெரியல. நான் ஒரு நாள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன், எத்தனை பேருக்கு தெரியாது. ரெட் கார்டு விஷயம் போட்டு ஊசி A1 A2 A3 போட்டேன். அந்த ஸ்பேஸ் எப்படி சும்மா போச்சு. 5 hours ரெக்கார்டிங் இருக்கு நீட்டா பக்காவா போச்சு. எனக்கு அந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் நான் ஹோஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஆனா இன்னைக்கு நான் ஃபன்னு போட்டுட்டு அது எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வருது. அதனாலதான் நான் இந்த டாபிக் பேசணும்னு எடுத்து வச்சேன் அந்த பாயிண்ட்டை. அது எல்லாருக்கும் ஒரு
நான் சொல்ற விதங்கள் தப்பா இருந்திருக்கலாம், சாரி. நான் அதை கேட்டுட்டேன் என்கிட்ட. ஃபன் வச்சுட்டு நீங்க டாபிக் ஒரு டாபிக் பேசுறப்ப அதனால 10 டாபிக் 20 டாபிக் வருது. ஓகேவா? திரும்பி என்ன பண்றாங்கன்னா ஸ்பீக்கருக்கு வரவங்க அதே டாபிக் எடுத்து வச்சு பேசுறாங்க. அந்த டாபிக் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா கூட அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறப்ப அதை பத்தி திரும்பி அது கருத்தை அங்கேயும் சுத்திட்டே இருக்காங்க. அது பிடிக்கலன்றேன், நல்லா இல்ல அது. ஓகேவா? ஒரு டாபிக் முடிஞ்சிச்சுன்னா அந்த டாபிக் போறப்ப அந்த டாபிக் மட்டும் தான் பேசணும். அந்த டாபிக் பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்டு திரும்பி அந்த டாபிக் பேசுறப்போ ஸ்பீக்கர்ல இருக்க அதர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அந்த டாபிக்கை திரும்பி பேசி அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது நல்லா இல்லைன்னு சொல்றேன். அதனால ஒரு டாபிக் வச்சு பேசினா சூப்பரா இருக்கும் எனக்கு தோணுது. அதனால இந்த டாபிக் நான் எடுத்து விட்டேன், அந்த டைட்டிலாம் வச்சுட்டேன். ஓகேவா? எனக்கு இந்த டாபிக் டிஸ்கஸ் நல்லா போகணும் ஆசை இருக்கு. நீங்க அந்த அந்த A1 A2 A3 எப்படி எந்த விதமா வரையறுப்பு கொடுத்தீங்க அதே மாதிரி ஸ்பெஷல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஸ்பீக்கர் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தருவேன், வந்து நீங்க பேசலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச அதுல நாங்க நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு அந்த A1 A2 விஷயத்துல லாட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் பேசினாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருந்துச்சு. அவங்க சொல்ற சில விஷயங்கள்லாம் எனக்கு புதுமையா இருந்துச்சு. அவங்க ஏன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பேசுறப்ப எனக்கு புதுசா தோணுச்சு. இந்த மாதிரிலாம் நீங்க பாப்பீங்களா, இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் நீங்க பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி நானு, ஆலம் ப்ரோ, அப்புறமா டோனி ப்ரோ எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு இவங்க பேசுற விதங்கள்லாம். ஓகேவா? இப்படி இந்த ஆங்கிள்லயும் பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகேவா? அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க பிரதீப் ஆண்டனி எப்படி பாத்தீங்க, அது ஒயிட் இப்படின்னு சொல்லி நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் கேட்கறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வேற. நான் ஒரு சினிமாவை பாக்குறேன். ஓகேவா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்றதுக்காக தான் டைட்டில் வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்காக அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்பேஸ் டைட்டில் மாத்தி வச்சேன். நீங்க அதை பத்தி பேசுறதுனா பேசலாம். ஓகேவா? உங்களோட கருத்துக்களை நான் எப்படி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குல்ல, இந்த ஆங்கிலையும் பிரதி பார்க்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கலாம். அந்த மாதிரி நீங்க பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். பேசலாம். நீங்க பேசலாம். நான் பேசுறேன். ஆக்சுவலி நீங்க பிரதீப்பை பத்தி தானே யுவர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஒய் டிட் யூ லைக்? ஓகே, அவரு நிறைய விஷயங்கள்ல பிடிக்கும். நான் ஏற்கனவே இதை நான் மறுபடியும் அந்த கரெக்டா அந்த பாயிண்ட்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கரெக்டா அந்த இதுல ஃப்ரிட்ஜ்ல இருந்து சிக்கன் மட்டனை தூக்கி போட்டு அதை யாருமே பேச முடியாத மாதிரி எல்லாரும் வாய் அடிச்சு நிற்பாங்கல்ல, அந்த மூமெண்ட் என்னால எப்படிடா இப்படி யோசிக்கிற நீ, கரெக்டா அந்த டைம்ல எவனுமே அந்த பாயிண்ட் எடுக்கவே முடியாது. அந்த இடம் பயங்கரமா இருந்துச்சு. அதனால எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆக்சுவலி எனக்கு வேலை இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணணும். நான் அப்புறமா வர்றேன். நான் கீழே போய்க்கிறேன். நிறைய ஸ்பீக்கர் வெயிட் பண்ணுவாங்க, அதனால நானே கீழே போய்க்கிறேன். தேங்க்யூங்க. ஓ ஹரி, என்னதான் பண்ற? பேசலாமா? எவ்வளவு நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்றோம், பதில சொல்ல மாட்டோம். யாரும் பேசுறா பேசுங்க. நிஜமா புரியல. நிஜமா புரியலையா? இல்ல, இப்ப ஹாரி கோஸ்டா இருந்தா எல்லாத்தையும் கரெக்டா கண்காணிச்சு மார்ச் பண்ணி கரெக்டா நடத்துவாரு. என் பக்கத்துல உட்காந்து என் பொண்ணு டவுட் சொல்லிட்டு இருக்கு, அதையும் நான் பாக்கணும். சரி, ஓகே. எனக்கு பிரதீப் ஆண்டனிய ஆஸ் எ ஆக்டரான்றதை விட ஒரு மனிதனா எனக்கு பிடிக்கும். எப்படின்னா, சேம் ஏஜ், அவர் 33, நானும் 33. போத் என்னன்னா ஒரு சிங்க் இருக்கும்ல. அவர் அந்த பாச்சலதிரி இந்த கதை சொல்லும் போதெல்லாம் உட்காந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருப்பார்ல, அதே மாதிரி நான் பாச்சலதிரி ஆடியோ புக் இந்த கதை சொல்றதெல்லாம் கேட்டு அவ்வளோ உன்னிப்பா கவனிச்சிட்டு இருப்பேன். அந்த வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கும் அந்த என்ன சொல்ற அழுகுற அளவுக்கு அந்த கதை கேட்டெல்லாம் எனக்கு சில நேரத்தில் தோணும். அது ஒண்ணு வாழ்க்கையில. அப்புறம் அவரு பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார்ல, நான் ஃபீல்டு மாறி 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 வந்துருக்கேன். அதே மாதிரி நானும் ஃபீல்டு மாறி மாறி எது பிடிக்குதோ அது போயிடுறது, அந்த மாதிரி போவேன். அப்படியே அவர் வாழ்க்கையை என் கூட சிங்க் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் மேட்சிங்கா இருந்தது. பட் அவர் ஃபிலாசபிலாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் நான் படிக்கல. அப்புறம் நான் சொன்னோம் அந்த அந்த மனிதருக்குடைய சில பண்புகள் அவர்கிட்ட எதா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனா பேசுது, அதெல்லாம் ஓகே
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவர் அப்படியே என்ன ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. என் கூட ஒரு என்ன சொல்றது, நான் ஒரு பிக் பாஸ்ல இருந்தா இப்படி இருப்போனோ அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க ப்ரோ. சாரி ப்ரோ, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. உனக்கே போயிருந்தேன். ராஜ், எந்த ராஜ்? 2 ராஜ் வரீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் புது ஸ்பீக்கர் தான் ப்ரோ. எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, வேற ஏதாவது டாபிக் மாறினா நம்ம பேசலாம்னு பார்த்தேன் ப்ரோ. வேற எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க, நான் அடிக்கடி டாபிக் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் ப்ரோ. அது என்னன்னா, நான் ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன் ப்ரோ. எனக்கு கால் அடி வரும். நைட் டைம்ல நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், காலைல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. அதான் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப ரூம் இருந்ததுன்னா நீங்க வாங்க, ஸ்பேஸ்ல நம்ம பேசலாம் தாராளமா. கண்டிப்பா ப்ரோ, பிடிச்சிருக்கு. அதான் லைக் நல்லா இருக்கு. அதனால வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. சரி, மனிதம், உங்களுக்கு இந்த டாபிக் சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது அந்த உணர்வு பூர்வமா அவர் அவங்க சித்திய பத்தி பேசி கனெக்ட் ஆனது, அது கொடுப்பேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், அவரை எனக்கு பிடிச்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு நிலையிலிருந்து ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எவ்வளோ ஒன்றை சாதிக்கணும்னு ஒரு லட்சியத்தோட இருந்து அதை விடக்கூடாதுங்கிறது. ஒரு போட்டி நாள் கூட நைட்டு கூட முழிச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸ் புக்ஸை படிக்கிறது, ஒரு வேலையை செய்யறது, எதெல்லாம் பண்ணணுமோ அதை செய்யறது, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அவர் தத்துவ கிளாஸ் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது கூட எனக்கு அது ரொம்ப ரிலேட்டட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமா ஆராய்ஞ்சு பேசுறது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கனெக்ட்ல எனக்கு ரொம்ப ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இறக்கம் வந்தது அவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பும் போது எல்லாத்தையும் மீறி அவருக்கு மேல எனக்கு ஒரு இறக்கமே வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு பிரதீப்ட கனெக்ட் ஆன 3 விஷயங்கள். ஓகே, ஹரி ப்ரோ, நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? இல்லப்பா, அடியே சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க. சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம கவின் கன்னி 3rd சீசன்ல கவின் பார்த்து இருக்கும்போது, அப்ப அந்த ஃபேமிலி வீக்ல பேசுற கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. நம்ம கவின் கன்னி அப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல வரம்போ, அப்ப பார்க்கும்போது மத்த எல்லாருமே செலிபிரிட்டி மாதிரி இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபேமிலிஸ் வர்றவங்களுமே அவ்வளவா பெரிய நார்மல் பீப்புள் மாதிரி தெரியல. இந்த ஆளு இன்னும் மட்டும்தான் என்னடா நம்மள மாதிரி ஒரு ஆள் போய் அடிக்கிறேன், கவினுக்கு இந்த மாதிரி சொல்றா. அப்ப கவின் பெரிய இதெல்லாம் கிடையாது, நம்மள மாதிரி இருந்துதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இதுதான் பிரதீப்பை பத்தி. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூஸ், தனியா யூடியூப்ல வர இன்டர்வியூஸ், அந்த படங்கள், இதெல்லாம் போய் பாக்குறது எனக்கு பிடிச்ச இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த இது ஃபாலோ பண்றது பிடிச்ச குணங்கள் வெளியில இருக்கும்போது ஒரு இன்டலெக்சுவல், ஒரு அந்த மாதிரி இந்த சினிமா பத்தின நாலேஜ் அதிகமா இருக்கும். இப்படி சின்ன வயசுல இருந்து டைப் ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்து டைப் பண்றாரு. இந்த இம்ப்ரெஷன் தான் இருந்துச்சு, தவிர பெருசா வேற எதுவும் இல்லை. பிக் பாஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நல்ல குணங்கள் அப்படின்னா, மத்தவங்களை காயப்படுத்தாது, மத்தவங்கள சும்மா அதாவது கேம் ரூல்ஸ் விளையாட்டுல மட்டும்தான் அக்ரெசிவ். சும்மா ஒருத்தவனை பத்தி இன்னொருத்தவன்ட்ட குறை சொல்றதே கிடையாது. புரியுதா? மத்தவங்கள்ட்ட குறை சொல்றதே கிடையாது. அதே மாதிரி ட்ரிகர் ஆகுறது கிடையாது. ஆப்போசிட்ல இருக்கவன் ஒரு ஏத்து பேசினா டக்குன்னு ட்ரிகர் ஆகிறது கிடையாது. எப்படி சொல்லணும்னா, அந்த ஜோவியா மேட்டர்ல நீ தாண்டா பண்ணணும், நீ அதுக்கு தாண்டா வந்திருக்க, அப்படி இப்படிலாம் சொல்லும்போது அது வேற யாரையுமே அங்கிட்ட பொறுத்து பார்க்க முடியல. நம்மளா இருந்தோம்னா உடனே பதிலுக்கு பயங்கரமா திட்டிருப்போம், சண்டை வந்திருக்கும். நீ தாண்டாங்கும் போது அது அப்படியே திருப்பி விஷ்ணு சில டைம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாறி இருக்கும் சண்டை பிறகு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவான். அந்த மாதிரி விஷயங்கள், பின்னாடி போய் புறம் பேசாதது, இல்ல அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறது. அவங்க என்ன பேச வராங்களோ அது உங்களோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை மதிப்பு கொடுத்து அதை போய் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த இது
அப்புறம் ஒரு ஒரு லைன் லிமிட், இந்த லிமிட்டுக்குள்ள நீ பேசணும், இந்த லிமிட் தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னா அந்த இதுல கரெக்டா இருக்குது. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து அவனோட தாட்டு லேர்னிங்கு அதை வந்து இது பண்றது, இப்படிலாம் யோசிக்கிறான் பாரு பிரெயின், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கும்.